ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு நான் பேபி கார்ன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வைக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணியில் போட்டதால் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தனியாக எடுத்துட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பேபிக்கான இது கூட சேர்த்து நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன், ஒரு 4 டீஸ்பூன் மைதா மாவு சேர்க்கிறேன், இது கூட காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரே ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன் எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாவில் முக்கி எண்ணெயில் போடலாம். பாருங்கள் 2 பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இது சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபிங்கிறதால உங்கள் குழந்தைகளுக்கும் தாராளமாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.